சித்திரை புத்தாண்டு தினமான இன்று பயணிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சியில் காணப்பட்ட போதிலும் மக்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டோ இது குறித்து தெரிவிக்கையில், கடந்த 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட விசேட புத்தாண்டு பேருந்து சேவை இன்றும் தொடர்கிறது. கொழும்பு, வெஸ்டியன் மாவத்தை, மாக்கும்புரை, கடவத்தை மற்றும் கடுவல் ஆகிய பிரதான நிலையங்களிலிருந்து நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு தேவையான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்று பயணிகளின் வருகை குறைவாக இருந்த போதிலும் மக்கள் தேவைப்படும் இடங்களுக்கு செல்வதற்காக தயார் நிலையில் பேருந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ரயில் சேவைகளில் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை இன்று மிக குறைவாக காணப்படுவதனால் சாதாரண ரயில் சேவைகள் சில மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் கொழும்பிலிருந்து நெடுந்தூரமாக பயணிக்கும் அனைத்து ரயில் சேவைகளும், தபால் ரயில் சேவைகள் மற்றும் நகரங்களுக்கு இடையிலான விரைவு ரயில் சேவைகளும் வழமை போன்று எவ்வித மாற்றமும் இன்றி இயக்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் கவனக்குறைவாக செயல்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் இலங்கையில் வீதி விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் முறை இதுவரையான காலப்பகுதியில் 713 பேர் வாகன விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். பலியானவர்களில் 248 பேர் மோட்டார் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுல்டர் தெரிவித்துள்ளார். விபத்துக்களை குறைக்க அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட பிரதான வீதிகளில் விசேட சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அபாயகரமாக முந்தி செல்பவர்களை கண்டறிய விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் நடமாடும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். வீதி விபத்துக்கள் மட்டுமின்றி புத்தாண்டு காலங்களில் சுற்றுலாக்களின் போது நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்தும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். ஆறு, குளம் மற்றும் கடலில் நீராட செல்லும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், அறிமுகமில்லாத நீர்நிலைகளில் இறங்குவதை தவிர்க்குமாறும் சுற்றுலா பயணிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியாக அமைய பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறும் அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.